ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சினி ட்ரெண்ட்ஸ் 3.0. அடேங்கப்பா, ஆளுக்கு ஒரு வீடு கொடுத்த ஆண்டவர். பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 நடந்த அதிசயம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 நிகழ்ச்சியில் வெற்றியாளர் ஒருவருக்கு மட்டுமே 50 லட்சம் பரிசு தொகை மற்றும் கோப்பை மட்டுமே பரிசாக வழங்கப்படும். ஆனால் அதை தாண்டி இறுதி போட்டியாளர்களுக்கு கமல்ஹாசன் ஒரு பரிசு கொடுப்பார். இந்நிலையில் இந்த சீசனில் பிக் பாஸ் ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்கள் 5 பேருக்கும் கமல்ஹாசன் ஆளுக்கு ஒரு வீடு பரிசாக கொடுத்துள்ளார். கிராண்ட் ஃபினாலே நிகழ்ச்சியில் 106வது நாளில் போட்டியாளர்கள் 5 பேரும் ஃபைனலிஸ்டுகளாக இருந்த நிலையில் பிக் பாஸ் வீட்டுக்குள் அதிரடியாக என்ட்ரி கொடுத்தார் கமல்ஹாசன். ஆட்டம் பாட்டத்துடன் வரவேற்றவர்களுக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு வழி அனுப்பிய பின்னர் 5 போட்டியாளர்களுடன் பேசினார். பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 நிகழ்ச்சியில் கிராண்ட் ஃபினாலே வரை வீட்டில் தாக்கு பிடித்தவர்கள் மாயா, அர்ச்சனா, மணி, விஷ்ணு மற்றும் தினேஷ். கமல்ஹாசனை பார்த்ததும் ஹாப்பியான அவர்கள் அவரது காலில் விழுந்து வணங்கி வரவேற்றனர். பிக் பாஸ் வீட்டிற்குள் சுற்றி பார்த்துவிட்டு போட்டியாளர்களின் அனுபவத்தை கேட்டறிந்தார் கமல்ஹாசன். பிக் பாஸ் போட்டியாளர்களுக்கு ஒவ்வொரு சீசனிலும் கமல்ஹாசன் ஒரு பரிசு அளித்து வருகிறார். இந்நிலையில் இந்த சீசன் போட்டியாளர்களுக்கு பிரத்யேகமாக அவர்கள் போட்டோ போட்ட அவர்களை பற்றிய புத்தகம் வழங்கப்பட்டது. மேலும் கமல்ஹாசன் தனது கைப்பட முதல் பக்கத்தில் கையெழுத்திட்டு போட்டியாளர்களுக்கு பரிசாக வழங்கினார். அதாவது பிக் பாஸ் தமிழ் முதல் சீசனிலிருந்து 7 சீசன்களையும் தொகுத்து வழங்கியுள்ள கமல்ஹாசனுக்கு இந்த சீசன் ரொம்ப டஃப்பாக அமைந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் மற்றும் ட்ரோல்கள் இந்த சீசனில் கமல்ஹாசனுக்கு எதிராக கிளம்பின. ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் கருப்பு நிற உடையில் தாறுமாறாக 2 சைடில் ஜிப் வைத்த உடையை அணிந்து கொண்டு கிராண்ட் ஃபினாலே நிகழ்ச்சியிலும் கெத்து காட்டி பேசியுள்ளார். பிக் பாஸ் நிகழ்ச்சியை இத்தனை சீசன் தொகுத்து வழங்கிய கமல் இதற்கு முன் இருந்த போட்டியாளர்களுக்கும் இந்த சீசன் போட்டியாளர்களுக்கும் இடையே பல வேறுபாடுகள் இருப்பதை ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டு நிகழ்ச்சியை அலர்ட் மெசேஜ் உடனே கிராண்ட் ஃபினாலேவை ஆரம்பித்தார். இந்த சீசனில் பிரதீப் ஆண்டனியால் பெண்களுக்கு பாதிப்பு என செங்கொடியை உயர்த்திய புள்ளி கேங்கை சேர்ந்தவர்கள் கமல்ஹாசன் பிரதீப் ஆண்டனியை வெளியே அனுப்பியதும் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் நிலைப்பாட்டை மாற்றியதும் அதற்காகவே பல குறும்படங்கள் எல்லாம் போட்டுக்காட்டி நீங்கள் சொல்லித்தான் பிரதீப் ஆண்டனியை வெளியே அனுப்பினேன் என கமல் விளக்கம் கொடுத்தார். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இதுவரை 6 சீசன்களில் கலந்து கொண்ட போட்டியாளர்கள் எல்லாம் பழைய தலைமுறை என்றும் இப்போ இந்த சீசனில் வந்தவர்கள் எல்லாம் புதிய தலைமுறை போட்டியாளர்கள் என்றும் கூறியுள்ளார். முன்பெல்லாம் ஏதாவது தவறு செய்தால் மன்னிச்சிடுங்க சார் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த சீசனில் ஏதாவது தவறு செய்தால் அதுதான் என் ஸ்டேட்டஸ் ஜி என விவகாரமாக பேசி அசத்துகின்றனர். தவறு செய்யும் போட்டியாளர்களுக்கு அடிக்கடி சவுக்கடி கொடுக்க சொல்கின்றனர். ஆனால் அது என் வேலை இல்லை, தட்டி கேட்பது கூட என் வேலை இல்லை, சுட்டி காட்டுவது மட்டுமே என் வேலை என்றும் சோசியல் மீடியாவில் வரும் ட்ரோல்கள் எல்லாம் நேரில் அதே நபர்கள் பார்த்தால் புன்னகைப்பார்கள் என பேசி அசத்தியுள்ளார். இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு மட்டுமின்றி இறுதி போட்டியாளரான 5 பேருக்கும் கமல்ஹாசன் 5 மினியேச்சர் வீடுகளை பரிசாக வழங்கி ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். இதுவரை எந்த சீசன் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் இல்லாத அளவுக்கு பிக் பாஸ் வீட்டின் பிரத்யேக செட்டை ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் கமல் பரிசாக வழங்கினார். அந்த வீட்டுக்குள் லைட் வசதியெல்லாம் இருப்பதை பார்த்து போட்டியாளர்கள் 5 பேரும் ஹாப்பியாகி விட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருமே என்னை பொறுத்தவரையில் வெற்றியாளர்கள் தான், அனைவருக்கும் பாராட்டுக்கள், விரைவில் மேடையில் சந்திக்கிறேன் என சொல்லிவிட்டு பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறினார் கமல்ஹாசன். மேலும் கமல்ஹாசன் பற்றியும் பிக் பாஸ் வீட்டு குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.